हरिओम मैडम। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्तोक्य उपनिषत् 11வது பிரிவு தேஜோ பிரம்ம வித்யா. तेजो वावद्यो भूयस्तत्त्वा एतद्वायुमागृह्याकाशमभितपति तदाहुर्निशोचति नितपति वशिष्यति या वा इति तेज एव तत्पूर्वं दर्शयित्वा तापः सृजते तदेतदूर्ध्वाभिश्च तिरश्चीभिश्च विद्युद्भिराह्राताश्चरन्ति तस्मात् आहुः विद्योतते स्तनयति वशिष्यति वा इति तेज एव तत्पूर्वं दर्शयित्वा तापः सृजते तेजः उपास्वेति. இரண்டாவது மந்திரம். स यस्तेजो ब्रह्मेत्युपास्ते तेजस्वी वै सः तेजस्वतो लोकान् भास्वतोपहत तमस्कानभिश्चिद्यति यावत् तेजसो गतं तत्रास्य यथा कामचारो भवति यस्तेजो ब्रह्मेत्युपास्ते अस्ति भगवः तेजसो भूय इति तेजसो वाव भूयोस्तीति तन्मे भगवान् ब्रवीत्विति. நாரதருக்கு சனத்குமாரர் 6வது 6-1 மந்திரத்துல சொன்ன ஒரு மந்திரத்தினுடைய விளக்கம். சத்து சதேவ சோமிய இதகும் அக்ரே ஆசீத் ஏகம் அத்விதீயம். இந்த உபதேசத்தை காக்னிட்டிவா வேல்யூ பண்றதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதை எமோஷனலா வேல்யூ பண்றதுங்கிறதுக்கு இட் நீட்ஸ் உபாசனை. அதற்காக அவர் உபாசனையை சொல்லிக் கொண்டு வர்றார். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. அது எல்லாமே வெறும் நாம. அதே நாமத்தை நீ பிரம்மமா உபாசனை பண்ணு அப்படின்னு 15 ஸ்டெப்ல இப்ப நாம வந்திருக்கிறது தேஜோ. அதாவது இதுக்கு முந்தில எதை சொல்லி முடிச்சார், ஒரு ஸ்டெப்ல வர்றோம். இதுக்கு முந்தின மந்திரத்துல தண்ணீர் அதுதான் பிரம்மம், இது உபாசனை பண்ணு. 5 பூதங்கள்ல ஒரு பூதமாக அவர் எடுத்துட்டு அதை பிரம்மமாக உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அந்த பூதத்தினுடைய பெருமை எல்லாம் சொன்னாரு. சொல்லி அதுதான் பிரம்மம்னு நீ உபாசனை பண்ணு. அவரு நிஷ்காமமா பண்ணிட்டு வரும்போது அவரு அந்த அந்த உபாசனை அவருக்கு அந்த ஸ்டெப்ல இருந்து தாண்டி போறக்கு உதவும் போது அவர் அதை தண்ணீரை விட மேலானது என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. இருக்குது, எனக்கு உடனே அதை சொல்லி கொடுங்க அப்படி அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்பதான் இந்த மந்திரம் சனத்குமாரர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தண்ணீரை விட. இப்ப இது எப்படின்னா சிருஷ்டி கிரமத்துல பிருத்திவிக்கு காரணம் என்ன தெரியும் நமக்கு? நீர். அந்த நீருக்கு காரணம் என்ன தெரியணும்? நெருப்பு.
ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல தண்ணிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா தண்ணி போய் ஆஃப் பண்ணி தண்ணி ஊத்தினீங்கன்னா அது அணைஞ்சு போயிடும். சோ அந்த கான்செப்ட்ல இது புரிஞ்சுக்க முடியாது. சிருஷ்டி கிரமத்துல பிருத்திவிக்கு மேலானது அதற்கு முன்னாலே தோன்றுது தான் அதுக்கு மேலானதா இருக்கும். பிருத்திவிக்கு தத்துவத்துக்கு மேலானதுன்னு என்னவாங்க இருக்கணுங்க? அது தோன்றுவதற்கு முன்னால எது தோன்றி இருந்ததோ அது தோன்றுவதற்கு எது காரணமாக இருந்ததோ, அப்ப பிருத்திவிக்கு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது நீர். அப்ப அடுத்தது நீருக்கு மேல் என்ன இருக்குன்னு அவர் கேட்டார். அப்ப நீருக்கு எது காரணமாக இருந்ததோ, நீருக்கு காரணம் நீரை விட மேலானது, நீரை வியாபித்து இந்த மாதிரி பார்க்கும்போது நீருக்கு மேல யார் எங்கிருந்து நம்ம சிருஷ்டி கிரமத்துல படிச்சோம்? தேஜகா. அக்னியிலிருந்து தான் தேஜக மீன்ஸ் அக்னி. அந்த வேர்டு தான் இங்க மாறி இருக்குது. அக்னிங்கிறது பதிலா தேஜகா போட்டிருக்காரு. அப்ப கண்டிப்பா நீர் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது கண்டிப்பா நீரை விட மேலானது. அப்ப நீ என்ன பண்ண? அடுத்தத உன் மனசுக்கு கொண்டு வந்து அதை நீ பிரம்மமாக உபாசனை பண்ணு. அப்ப அப்ப அக்னிக்கு அடுத்து என்ன வரணும்? வாயு வரணும். தேஜகக்கு எது காரணம்? வாயு. ஆனா இந்த இடத்துல வாயுங்கிறது அவர் சனத்குமாரர் சொல்லல. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டாரு. நேரம் அடுத்தது ஆகாசத்துக்கு போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் என்னதான் வந்திருக்கணும்? வாயு. வாயுக்கு காரணம் என்னன்னு தெரியணும்? ஆகாசம். ஏன்னா இந்த சிருஷ்டி கிரமம் படிக்க தெரியாம இருக்குங்களா? சாந்தோக்கியம் படிப்பாங்க. ஸோ இட்ஸ் ஷோஸ் த ஒரு ஹையர் லெவல் ஆஃப் டீச்சிங். அடுத்தது உடனே ஏன் இங்க சொல்லல அந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இறைவனுக்கு எல்லா ஃப்ரீடம் உண்டு. எப்படி வேணாலும் அவர் டீச் பண்ணலாம். அது நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம நமக்காக சொல்றாரு போது நாம் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கப்புறம் 5 பூதங்கள் வரும். 5 பூதங்கள் வந்ததுக்கு அப்புறம் தத்துவங்கள் மாறும். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? பூதத்துல இருக்கிறோம். ஒரு எதை விட பிருத்திவியை விட எது மேலானதுன்னு பார்த்துட்டோம்? நீர் மேலானதுன்னு பார்த்துட்டோம். இப்ப நீரை விட என்ன சொல்றாரு இவரே? அக்னி தத்துவம் மேலானது. அதனால அக்னியை நீ பிரம்மமாக உபாசனை பண்ணினா சக்காமமா எங்க போ என்னென்ன உனக்கு கிடைக்கும்? நிஷ்காமமா நீ அடுத்த நான் தான் சொன்ன வாயு விட்டுட்டு எங்க போயிடுவாரு? ஆகாசத்துக்கு போயிடுவாரு. ஆகாசத்துக்கு நீ தியானம் பண்றதுக்கு யூ ஆர் குவாலிஃபைடு ஆயிடுவாரு அவரு. வருவாரு. அப்புறம் ஆகாசம் பிரம்மம் அந்த ஒரு மந்திரம் போகும். அதுக்கப்புறம் 5 பூதங்களும் முடிஞ்சு புது தத்துவம். அதற்கு மேல என்ன இருக்குன்னு நமக்கு என்ன சொல்ல தெரியும்? மாயான்னு சொல்லுவாங்க, சைத்தன்யம் சொல்லுவாங்க நினைப்போம். ஆனா அதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குங்கிறது சாந்தோக்கிய உபநிஷத் படிச்சாதான் நமக்கு புரிய போகுது. மீனிங் கொடுக்குற அப்படி எழுதிக்கிட்டே வரலாம். ஈஸியான தத்துவம் தான் எல்லாமே. தேஜோ வாவ படிக்க உங்களுக்கு எல்லாம் மீனிங் தெரியும். ஏன்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். அதான் சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடி. சான்ஸ்கிரிட் தரவா லாங்குவேஜ் வொக்காபுலரி படிச்சோன்னு புரியணும்னா சாந்தோக்கிய படிச்சு முடிவுக்குள்ள வந்துருப்பாரு. ஏன்னா ரிப்பீட்டடா வேர்ட்ஸ் வரும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். தேஜோவாவ அத்யோ பூயக. அத்யகன நீர். ஆப்பகத்துக்கு 100 பேர் என்ன? தேஜோபாவ அத்யக பூயக. நீரை காட்டிலும் மேலானது நெருப்பு. இது அனுபவத்துக்கு உட்பட்டது கிடையாது. சிருஷ்டி கிரமத்துல பார்க்கும்போது மட்டும்தான் இது புரியும். வேதாந்திக் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இது புரிய போகுது. இது வந்து உனக்கு புரியல அப்படின்னா அவரு 2-3 உதாரணம் சாஸ்திரம் எப்பவுமே கொடுக்கும். எப்படிங்க தேஜோவாவ நீருக்கு நெருப்பு காரணமா இருக்குது. 2 கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயமா இருக்கே. எப்படிங்க நெருப்புல இருந்து நீர் வந்திருக்கும்? புரிஞ்சுக்க முடியலையே. நல்ல பாடியில ஹீட் ஆகி இப்ப யோகா பண்ண போது மனாசனம்னு சொன்னாங்க பாருங்க. ஊத்துச்சே பாருங்க. அடா அடா அடா. அப்ப தெரியும் உஷ்ணம் அந்த நீர் வெளிப்பட்டுதா இல்லையா மனாசனத்துல? வஜ்ராசனம் போட்டு அதுக்கப்புறம் காலை மடக்கி அதுக்கப்புறம் காலை நீட்டுன்னா அது வேற ஹாஃப்ங்கிறாங்க. அது ஹாஃப் வஜ்ராசனம். அட்டா அட்டா அப்படி சொட்டு சொட்டு சொட்டுன்னு முழுகுதா இல்லையா? அப்போ அந்த ஹீட் என்ன பண்ணுச்சு? நீரை கொடுத்துதா இல்லையா? வெளியில சொட்டு சொட்டுன்னு விழுந்துதா இல்லையா? இறைவன் நமக்கு உதாரணம் கொடுக்கற புரிஞ்சுக்க முடியலையா? இந்த கான்செப்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குதா? உட்கார்ந்து வஜ்ராசனத்துல இருந்து மனாசனம் போட்டு பாரு தெரியும். எப்படி உஷ்ணம் உள்ள ஏற ஏற அந்த நீர் தத்துவமா உஷ்ணம் எதுக்கு காரணம்? உடம்புல இருக்கிற நீர் வெளி வருவதற்கு காரணம். அவ்வளவு டீப்பா ஏன் போகாட்டி முந்தானே திருந்து பாருங்க. அப்படியே உருக்கு உடனே என்ன சொல்லுவோம்? மழை வருமாட்டிருக்கு. அந்த உடம்பு சூழ்நிலையில ஒரு உருக்க வருது அப்படின்னா என்ன நினைப்போம்? நம்ம என்ன வாயில என்ன சொல்லுவோம்? மழை வர மாதிரி இருக்கு. ஏன் உஷ்ணம் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு நம்மளே வாழ்க்கையில சொல்லிட்டு தான் இருக்கு. இறைவன் எவ்வளவு அழகா ஜாயின் பண்ணி விடாது பாருங்க. புரியலிங்க அத
மழை வர்றதுக்கு முன்னால என்ன சொல்ற? உருக்கமா இருக்கு உஷ்ணம். உடனே என்ன வருது? மழை வருதா இல்லையா? அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கும். இதை விட டீச்சிங் யாருனாலும் சொல்லி வரும் பாருங்க. இப்ப நான் சொல்றத அவர் சொன்னத நான் சொல்ல, நான் சொல்லல பாருங்க. இப்ப தத்துவாவ எது? ஃபர்ஸ்ட் தேஜோபாவ அத்யக பூயக. தத்துவாவ தத்து இந்த ஏதத்து வாயும். இந்த தேஜஸானது வாயுவை, இந்த ஏத்தத்துல இந்த இடத்துல நம்ம எதை எடுத்திருக்கிறோம்? தேஜஸ் எடுத்திருக்கோம். தேஜஸ் மீன்ஸ் அக்னிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சில வேர்டு அங்க இறைவன் என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்காரோ அதை நாம அதைத்தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய மரியாதை. ஏங்க நீங்க தேஜஸ் பண்ண எனக்கு குழம்புதுன்னா, இறைவனே தேஜஸ் தேஜஸ்ங்கிறாரு. நான் என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது? அக்னி அக்னில சொல்லக்கூடாது. சோ ஐ எம் பர்பஸ்லி டெலிபரேட்லி யூசிங் த வேர்டு தேஜஸ். கேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தத்து இந்த உண்மையில் வா, ஏத்தத்துன்னு என்ன சொன்ன? தேஜஸ் ஆனது வாயும், வாயுவை, துதியா விபக்தி, வாயுவை ஆகிருஹ்ய ஆகாசம் அபிதபதி. அபிதபதி, எஸ், அபி தபதி, அப்பதான் கரெக்டா வரும். அபி பிரிஃபிக்ஸ், தப்பு தாத்து. அபி தபதி, வாயுவை உஷ்ணப்படுத்தி, வாயும் ஆகாசத்தில் இருந்து எரிக்கிறது. வாயுவை என்ன பண்ணுதாமா? முதல்ல உஷ்ணப்படுத்தி. நீ இப்ப பாருங்க, அந்த நீர் மழை எப்படி போகுது? இதுதான் வாயுவை உஷ்ணப்படுத்தும் போது நீர் என்ன ஆகுது? உங்களுக்கு எவாபரேஷன், கண்டென்சேஷன், பெர்சிபிரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுதானே மழை வருது. அதத்தான் அவர் சொல்றாரு. ஆகிருஹ்ய ஆகாசம் அபிதபதி, ஆகாசத்திலிருந்து என்ன பண்ணுது? எரிக்கிறது. சத்து ஆகுகு, அந்த மாதிரி உஷ்ணம் வரும்போது எதே நல்லா வெய்ய காலத்துல நல்ல நீர் வந்து எவாபரேஷன் ஆகி மேல போகும்போது அந்த உஷ்ணத்துல மக்கள் என்ன சொல்லுவாங்களாம்? தத்து ஆகுகு. அப்ப ஜனங்க சொல்லுவாங்களாம், என்னன்னு சொல்லுவாங்களாம்? ஆகுகு நிஷோச்சதி, நிஷோச்சதி. என்னன்னு? என்ன நிஷோச்சதி? மக்கள் கூறுகிறார்கள். நிஷோச்சத்தினா மக்கள் கூறுகிறார்கள். ஆகுகுன கூறுகிறார்கள், மக்கள் கூறுகிறார்கள். என்னன்னு? நிதபதி வர்ஷிஷ்யதி, உஷ்ணம் தாங்க முடியவில்லை. தபதி எரிக்குது, உஷ்ணம்ல எரிக்குது. நிதபதி வர்ஷதி, அதனால மழை வரும். அந்த மாதிரி வாயு ரொம்ப சூடாகி, தேஜஸ்னால வாயு ரொம்ப சூடாகி இருக்கும்போது, அனல் காத்தாட்ட வீசும் போது மக்கள் என்ன சொல்லுவாங்களாம்? ஆகுகு நிஷோச்சதி, தாங்க முடியவில்லை. நிதபதி உஷ்ணம் அதிகமாக தகிக்கிறது. பத்துனா தபத்தினா எரிக்குது, ரொம்ப உஷ்ணமா இருக்குது. அதனால என்ன வரும்? வர்ஷிஷ்யதி, மழை வரும் என்று கூறுகிறார்கள். தத்து ஆகுகு, அந்த சமயத்தில் மக்கள் கூறுகிறார்கள். என்னென்ன? நிஷோச்சதி தாங்க முடியவில்லை, எரிக்கிறது, நிதபதி எரிக்கிறது. அதனால என்ன வரும்? வர்ஷிஷ்யதி, மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வா இதி, இவ்வாறு. இதி மீன்ஸ் க்ளோஸ் தி கொட்டேஷன். இவ்வாறு மக்கள் கூறுவார்கள். இதோட ஒரு லைன் முடிஞ்சது. மக்கள் என்ன கூறுவாங்க உஷ்ணம் அதிகமாகும் போது? தேஜக ஏவா, அப்போ தேஜக ஏவா தத் பூர்வம். தத்துன இந்த இடத்துல நீர். தேஜக ஏவ நெருப்பே, அக்னியே, ஏவ அக்னியே, தத் பூர்வம். தத் பூர்வம்னா மழை, மழை நீர் தத்துவத்திற்கு முன்பால். தத்துன இந்த இடத்துல நீர். தற்பூர்வம் நீர் வருவதற்கு முன்பு, மழை வருவதற்கு முன்பு, நீர் வருவதற்கு முன்பு எது வெளிப்பட்டது? எது? தர்ஷயித்வாதாபக. எது? நீர் வருமுன் நெருப்பு தன்னை வெளிக்காட்டி கொண்டது. தர்ஷ வெளிக்காட்டி கொண்டது. நீர் வருமுன் தேஜக தன்னை தர்ஷயித்வாதாபகனா வெளிக்காட்டி கொண்டது.
அதனாலதான் மக்கள் உஷ்ணம் வந்தோன்னே என்ன சொல்லுவாங்க அடுத்தது, ஓ இன்னைக்கு மழை வரப்போகுது, ரொம்ப உஷ்ணமா இருக்கு, மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. சிருஜதே, அப்புறம் சிருஜத்தேன மழை, மழை கொடுக்கிறது. மக்கள் கூறுவார்கள், சிருஜத்தேன மழை கொடுக்கிறது. எது? நெருப்பு, மழை. அக்னிஹி தேஜகா, எதை கொடுக்கிறது? மழையை கொடுக்கிறது. அப்ப மழையை விட யாரு? தேஜகா மேலானது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விளக்குறாரு இறைவன், அவ்வளவுதான். தத்து ஏத்தத்து ஊர்துவாபிகி, ஊர்துவாபிகினா மேல் நோக்கி. ஊர்துவம்னு என்ன? மேல் நோக்கி. அந்த ஏத்தத்துல இந்த இடத்துல யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? தேஜகா, அந்த அக்னி தத்துவம் தேஜகா, அந்த இந்த அப்படின்னா மேல சொல்லப்பட்ட இப்ப சொல்ற இர தேஜகா ஊர்துவாபிகி, மேல் நோக்கி அப்படின்னு மீன்ஸ், அதாவது ஊர்துவாபிகினா மேல் நோக்கி, திரஷ்டிபிகினா சைட்ஸ், இன் ஆல் சைட்ஸ் அர்த்தம். இன் ஆல் சைட்ஸ், எல்லா பக்கங்களிலும். திரஷ்டிபிகி, ஊர்துவாபிகி மேல் நோக்கி, அந்த நெருப்பு தேஜகா மேல் நோக்கி, திரஷ்டிபிகி எல்லா டைரக்ஷனிலும், வித்யுத்பிகி என்னவா வருது? மேல் மேல் ஆல் வித்யுத்தாக, வித்யுத்னா மின்னலாக, ஆஹ்ராதாகனா இடியாக, மின்னலாக இடியாக. யாருதான் வர்றது மின்னலா இடியா மழை வர்றதுக்கு முன்னால? பிகாஸ் ஆஃப் அக்னி. வித்யுத்பிகி எதனால? மேல் நோக்கி, சைட்ல எல்லா பக்கம் என்ன வருது? மேல் நோக்கி, மேல் மேல் மேல இருந்து கீழே வரதா மேல் நோக்கி, இன் ஆல் சைட்ஸ், எங்க வேணாலும் இடி மின்னல். அதான் சொல்றாரு, எல்லா பக்கங்களிலும் அப்படின்னு அர்த்தம். இடி மின்னல் எது? மழை வரக்கு முன்னால. வித்யுத்பிகி ஆஹ்ராதாகா, இடி மின்னல். வித்யுத்னா மின்னல், ஆஹ்ராதாகனா இடி. முதல்ல கண்ணுக்கு எது தெரியும்? லைட். அப்புறம் தான் என்ன கேட்கும்? சவுண்ட். அது பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு போறாங்க. இது இன்னைக்கு வந்து நான் கண்டுபிடிச்சேங்கிறாங்க. யாரு? சயின்டிஸ்ட். எப்ப இறைவன் எப்ப சொல்லி வச்சிருக்காரு? லைட் travels faster than the sound. That concept is defined here. ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் போட்டாரு? ஃபர்ஸ்ட் எதை நீ பாப்ப? வித்யுத். அதுக்கப்புறம் என்ன வருது? சத்த காதுல கேக்குதா? இடி. தட்ஸ் சோ ஸ்மார்ட். அப்போ அந்த சயின்ஸ் அங்க சொல்றாங்க பாருங்க. என்ன சயின்ஸ்? லைட் டிராவல்ஸ் faster than the sound. அதனால ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது நமக்கு? மின்னல், லைட் பார்ப்போம். அப்புறம் தான் என்ன கேட்கும்? கொஞ்ச நேரம் கழிச்சு பட்ட பட்ட பட்டான்னு கேட்கும். ரெண்டும் அங்க நடக்கிறது, ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்குது. அந்த மின்னலும் சத்தமும் ஒரே நேரத்துல மேல கிளவுட்ஸ் மோதிக்குது. மோதும் போது வருது. ஃபர்ஸ்ட் நீ என்ன பாப்ப? வித்யுத்து. மின்னல் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உடனே என்ன சொல்லுவோம்? ஏய் காது முடிக்கும், சத்தம் வருது, இடிக்கு போகுது, கண்ணை முடிக்கும், காதை அடிச்சுக்கோ, கிருஷ்ணா 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 சொல்லு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லு. ஏன்? அந்த குழந்தைங்க பயந்துக்கும் சவுண்டு. சோ அது பாருங்க, அந்த சயின்ஸ் எங்க எப்படி வெளிப்படுதுன்னு அதான் நான் சொன்னேன். இது வந்து பக்கா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், 200% சயின்ஸ் நம்ம படிக்கிறது. அதனால இட் நீட்ஸ் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம். கதை கேட்கிற மாதிரி கேட்டு சயின்ஸ படிக்க முடியாது. இங்கிலீஷ் எழுதிடலாம், கதை ஓட்டலாம். தமிழ் எழுதிடலாம், கதை எக்ஸாம்ல உட்காந்து கதை ஓட்டி செகண்ட் பேப்பர் எழுதிடலாம். சயின்ஸ் என்ன பண்ண முடியாது? பேப்பர்ல உட்காந்து கதையோட்ட முடியாது. இட் நீட்ஸ் டெர்மினாலஜி, இட் நீட்ஸ் வெக்காபுலரி, இட் நீட்ஸ் கான்செப்ட்ஸ், இட் நீட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். இல்லைங்க, எல்லாமே கொடுத்தா எழுதுவோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வர அப்படின்னா இட் நீட்ஸ் டயக்ராம், எவ்ரிதிங். ஒவ்வொரு ஸ்டெப் சயின்ஸுக்கு தேவை. அந்த மாதிரி இட் இஸ் a spiritual science. We are sitting in science class. அப்படியே மிஸ் நடத்த சயின்ஸ் கிளாஸ்ல தூங்கணும்னா என்ன நடக்கும்? ஒன்னும் மண்டைக்குள்ள போகும். ஆனா இங்கிலீஷ் எழுதிடலாம். ஏன்னா வீட்டுக்கு அந்த போயம் நடத்தினாங்களா, அப்படியே ஒரு ஓட்டுனா எஸ்ஸே கூட சொந்தமா எழுதிடலாம். ஒரு இங்கிலீஷ், ஒரு பேசிக்கா ஒரு இங்கிலீஷ் வெக்காபுலரி இருந்தா போதுங்க. தமிழ் அப்படித்தான். உன்னை பத்தி எழுது, மரத்தை பற்றி எழுதுனா ஓட்டிடலாம், எப்படியோ ஒரு பேஜ் நப்பிடலாம். சயின்ஸ் அப்படி இல்லை.
இட் இஸ் a spiritual science. இப்ப நான் அதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, என்னத போய் சயின்ஸ் இது கிளவிகளா உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறது என்ன பெரிய சயின்ஸ் இது இப்ப தெரியுதா? வித்யுத் பிகி போட்டுட்டா அவர் எதை போடுறாரு? ஆஹ்ராதாக சரந்தி. செயல் இந்த இடத்துல சரந்தி மீன்ஸ் நாட் மூவ், செயல்படுகிறது. செயல்படுகிறது. சருந்தாத்துக்கு 2 மீனிங் வரும். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? செயல்படுகிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இங்கிலீஷ் கிளாஸ் தமிழ் கிளாஸ் எல்லாம் கூட போர் அடிக்கும். சயின்ஸ் கிளாஸ்ல என்னைக்கு நமக்கு போர் அடிக்கும்? போரே அடிக்காது. புது புது கான்செப்ட், புது புது இது. தஸ்மாத் முடிக்கிறாரு. ஆகுகு இப்ப ஜனங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப இடி மின்னல் வந்துருச்சா, வித்யுத் வந்துருச்சு, இடி மின்னல் 2 வந்துருச்சா, தஸ்மாத் அதனால ஆகுகு. ஆகுது யாரு? ஜனங்க தான். ஆகுகு வித்யோததே ஸ்தனயதி வர்ஷிஷ்யதி. வித்யுத் வித்யோததே ஸ்தனயதி அதாவது இடி இடிக்குது, மின்னல் வருது. ஃபர்ஸ்ட் மின்னல் வித்யுத்த ஃபர்ஸ்ட் அவர் போட அந்த வேர்டு பாருங்க, ஆர்டர் மாத்துவேன் நான் தான் மாத்திட்டேன். மின்னல் வருகிறது, அப்புறம் ஸ்தனயத்தின்னு இடி இடிக்கிறது. வர்ஷிஷ்யதி எனக்கு என்ன சொல்லுவாங்க? மழை வரப்போகுது. வர்ஷிஷ்யதி ஃபியூச்சர் டென்ஸ் போடுறாரு. இப்ப இடிக்குது 2 பிரசன்ட் டென்ஸ். இடிக்குது சாரி மின்னுது இடிக்குது. அப்ப என்ன வரும்? ஃபியூச்சர் போடாத பாருங்க. வர்ஷிஷ்யதி இட் இஸ் நாட் பிரசன்ட் டென்ஸ், இட் இஸ் a future. இது 2 நடக்கும்போது ஃபியூச்சர்ல மழை வருது. யார்? ஆகுகு. ஆகுகு மீன்ஸ் some people will say வா இதி. இது அந்த வா இடி போகும்போது க்ளோஸ் த கொட்டேஷன். இது வரும்போது என்ன சொன்னேன்? க்ளோஸ் த கொட்டேஷன். அப்ப எங்க ஆரம்பிச்சிருக்கணும்? ஆகுகு. அந்த வர்ஷிஷ்ய ஆகுகு விட்டுறணும். தஸ்மாத் ஆகுகு கமா ஸ்டார்ட் த கொட்டேஷன். வித்யோததே ஸ்தனயதி வர்ஷிஷ்யதி க்ளோஸ் த கொட்டேஷன். சாரி வா போட்டு க்ளோஸ் த கொட்டேஷன். மழை வரப்போகுது இதி. எனவே தேஜக ஏவ தற்பூர்வ. சோ அந்த மழைக்கு முன்னால், இடிக்கு முன்னால், மின்னலுக்கு முன்னால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமானதாரு? நெருப்பு. தேஜக அக்னி. உஷ்ணம்னு எடுத்துக்கலாம். மழை வரும்போது நம்ம உஷ்ணம் அக்னி அக்னி நெருப்பா நம்ம பார்த்து பழகிட்டோம். விளக்குல பாக்குற அக்னி இல்ல, உஷ்ணம் ஹீட். ஏன்னா 2 கான்செப்ட் இருக்கு எப்பவுமே. ஹீட்டுக்கு எத்தனை இருக்குது? 2 கான்செப்ட். இந்த இடத்துல எதை மட்டும் எடுத்துக்கணும்? உஷ்ணம். அதனாலதான் தேஜகங்கிற வேர்டு இண்டிகேட்ஸ் உஷ்ணம். அக்னி மீன்ஸ் போத். 2 கான்செப்ட் வெளிப்படும் போது சொல்லும் போது அந்த வேர்டு ஏன் சில இடத்துல அக்னி போடுறோம், சில இடத்துல ஏன் தேஜக போடுறோம்? அக்னி மீன்ஸ் போத், உஷ்ணம் பிளஸ் லைட். அப்பதான் அக்னின்னு பேர் இருக்கு. வெறும் அதனுடைய தேஜ அதனுடைய உஷ்ணத்தை மட்டும் சொல்லும் போது என்ன வேர்டு யூஸ் பண்றாரு அழகா இறைவன்? தேஜக. There's a lot of difference between, they're not synonyms. Tejaka Agni is not synonyms. தேஜக ஏவ தற்பூர். அதனால தேஜக ஏவ எதுக்கு பூர்வம்? ஆப்பக. ஏன்னா எதுக்கு பூர்வம் படிச்சுட்டு இருக்கிறோம்? ஆப்பக அத்யக. அந்த இடத்துல அத்யக ஆப்பக இல்ல நீர். தத்து பூர்வம் அதற்கு முந்தினது, அதற்கு காரணம். இந்த இடத்துல பூர்வம் என்ன? இந்த அக்னிக்கு காரணம். தர்ஷயித்வா தாபக. நீர் வருமுன் அதே கான்செப்ட். நீர் வருமுன் தேஜக தன்னை தர்ஷயித்னா வெளிக்காட்டி கொள்கிறது. அதனால சிருஜத்தே மழை வருகிறது. மழை வருவதற்கு முன் அது வெளிக்காட்டுகிறது. மின்னலாகும் இடியாகும் இருக்காது. அதனால என்ன வருது? மழை. வர்ஷிஷ்ய சிருஜத்தே மீன்ஸ் மழை வருகிறது. அதனால என்ன உபாசனை பண்ணு? கம்மிங் டு த சப்ஜெக்ட். தேஜக உபாஸ் என்னவா? பிரம்ம இதி உபாசனை ஆட் பண்ணிக்கணும். தேஜக தேஜகை நீ பண்ணு, உபாசனை பண்ணு. இதி க்ளோஸ் த கொட்டேஷன். யார் சொல்றாரு தேஜஸ் உபாசனை பண்ணுன்னு? சனத்குமார் இவர்கிட்ட சொல்ற. தேஜக நீ உபாசனை பண்ணு. சக யக தேஜோ பிரம்மேத்யுபாஸ்தே. எவன் தேஜஸை பிரம்மமாக உபாசனை செய்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறாரு? தேஜஸ்வி பவதி. அங்க பவத்தியில நாம தான் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தேஜஸை உபாசனை பண்றவங்க என்ன, அவங்க என்ன பலன்? அவங்களுக்கு சகாம பலன். தேஜஸ்வி பவதி. அவர்களுக்குள் ஒரு தேஜஸ் வரும், ஒரு பிரகாசம். தேஜஸ்ங்கிறது பிரகாசம்.
ஆக கொடுக்கும். சக தேஜஸ்வதக லோகான்னு அவங்க எங்க போறாங்க? முதல்ல அவங்களுக்கு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு தேஜஸ் கிடைக்கும். அவங்க உடம்புல ஒரு சொல்ல பாத்தீங்களா, அவங்க நம்ம தேஜஸா இருக்காங்க அப்படின்னு என்ன ஒரு அலர்ட்டா இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய அந்த அலர்ட்னஸ் அப்படியே ஒரு சில பேர் கண்ணிலேயே தெரியும். அந்த தேஜஸ் கண்ணிலேயே தெரியும். அதனால அந்த ஒரு தன்மை கிடைக்கும் சகாமமா. அடுத்தது இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க? சக தேஜஸ்வதக லோகான் ஒளி நிறைந்த லோகத்திற்கு செல்வார்கள். அவங்க போற மார்க்கமே ஒளி நிறைந்த மார்க்கம். அப்புறம் போய் சேர உலகமும் படிச்சிருக்கோம் நம்ம. 2 கதி, கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போறவங்க பிளாக் தூம மார்க்கம். அதுல இவங்க எனக்கு போவாங்க ஆஃப்டர் டெத் சக தேஜஸ்வதக லோகான் பாஸ்வதக பிரகாசமான அபகத லோகத்தை அடைகிறான். பிரகாசமான தேஜஸான பிரகாசமான ஒளி மிகுந்த பாஸ் என்னது ஒளி, ஒளி மிகுந்த பிரகாசம். தேஜஸ்னா பிரகாசம் அல்லது ஒளி, 2 பாஸ்வதக. அப்படிப்பட்ட ஒளி மிகுந்த, ஒளினா லைட், மிகுந்த பிரகாசமான அபகத அடைகிறான் லோகத்தை. லோகான்கிறது மேல இருக்கு. லோகான் என்ன நீங்குது? தமகா இருள், தமஸ்கானு அபிசித்தியதி இருளிலிருந்து அவன் விடுபடுகிறான். தமஸ்னா இருட்டு. இருளிலிருந்து அவன் அபிசித்தியதி விடுபடுகிறான். இருள் நீங்கிய லோகத்தை அடைகிறான். அந்த மீனிங். இருள் நிறைந்த நோக்கத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். எங்க போறான்? இருட்டான லோகத்துக்கு அவன் போறதில்லை. அப்ப பிரகாசமான ஒளி மிகுந்த தேஜஸான பிரகாசமான தேஜஸ்வதக பாஸ்வதக அப்படிப்பட்ட லோகத்தை அவன் அடைகிறான். யாவத்து தேஜசக கதம் தத்ராசிய காமச்சாரக பவதி. அதாவது இந்த தேஜஸ் எதுவரை செல்லுமோ, அதனுடைய வியாபகம் எதுவரை உள்ளதோ அதுவரை இவன் காமச்சாரக, இவன் விருப்பப்பட்டதை அடைவான். இறந்ததுக்கு அப்புறம் அந்த லோகத்துக்கு போவான். இருக்கும்போது அவன் விரும்பியதை அடைவான். என்ன காமச்சாரக ஆசைப்படுறானோ அது கிடைக்கும், நடக்கும். இந்த உபாசனையின் மூலியமாக அவனுக்கு அது கிடைக்கும். பவதி காமச்சாரக பவதி. யக தேஜக பிரம்மோத்தி உபாஸ்தே. எவன் பிரம்ம தேஜஸை பிரம்மமாக உபாசனை பண்றானோ அவனுக்கு தேஜஸ் எங்கெங்கு வியாபகமாகி இருக்கிறதோ அதுவரைக்கும் அவன் விரும்பியது நடக்கும், கிடைக்கும். சொல்லி முடிச்சிட்டாரா? அஸ்தி பகவக தேஜசக பூயகா இது யார் சொல்றது? இதை விட மேலானது இருக்கிறதா? இருக்கிறது. பகவகன யார் சொல்லி ஆகணும்? நாரதர் தான் சனத்குமார் சொல்லி ஆகணும். பகவகன் சனத்குமாரா ஸ்டூடெண்ட் பகவகன் சொல்ல போறாரு. சோ பகவக அஸ்தி பகவக தேஜசக பூயக, தேஜஸை விட மேலானது. இப்ப என்ன அர்த்தம்? போயிட்டாரு, உபாசனை பண்ணிட்டாரு, திரும்பி வந்துட்டாரு, குவாலிபிகேஷனோட வர்றாரு. வந்து கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கும். இவர் முடிச்சோட கேட்கறது இல்ல, வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அஸ்தி பகவக தேஜசக பூயக, தேஜஸை விட மேலானது இருக்கிறதா? அவர் என்ன பதில் சொல்ற? இது க்ளோஸ் த கொட்டேஷன். தேஜசக பாவ பூயக அஸ்தி. அவர் என்ன சொல்றாரு? தேஜஸை விட மேலானது இருக்கிறது. இது அவ்வளவுதான். தேஜஸை விட மேலானது இருக்குது. க்ளோஸ் த கொட்டேஷன். யார் சொல்றா? குரு சொல்றாரு இருக்கிறது. உடனே ஸ்டூடெண்ட் கேட்கிறார் சனத்குமார். குரு சனத்குமார் சொன்ன மறுபடியும் நாரதர் என்ன கேட்கிறாரு? தன்மே பகவான் பிரவீதி, தத்துமே பகவான் பிரவீதி இது. அங்க க்ளோஸ் த கொட்டேஷன். அதை எனக்கு உபாசனை பண்ணுங்க ப்ளீஸ். மே யூ டீச் மீ லோட், மே யூ டீச் மீ. எனக்கு அதை சொல்லி கொடுங்க. உபாசனை சாரி, எனக்கு அதை உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லணும். உபாசனை இல்ல, உபதேசம் பண்ணுங்க. அப்ப அதை விட மேலானது என்ன? ஆகாசம்ங்கிறது இந்த இடத்துல எது விட்டு போச்சு? வாயுவை
சாஸ்திரம் குறிப்பிடவில்லை. 12வது ஆகாஷ பிரம்ம வித்யா. ஆகாஷோ பாவ தேஜசோ பூயः ஆகாஷே வை சூர்யா சந்திரம் சந்திரமசாபுபௌ வித்யுன்னக்ஷத்ரான் யக்னிராகாஷேனாஹ்வயதி ஆகாஷேன ஸ்ருணோத்யாகாஷேன பிரதிஷ்ணோதி ஆகாஷே ரமத்தே ரமத்தே ஆகாஷே ந ரமத்தே ஆகாஷே ஜாயதே ஜாயத்தே அதுல டிராப் ஆகுது. ஆகாஷமபி ஜாயத ஆகாஷம் உபாஸ்தேதி. 2வது மந்திரம் அதேதான். சகயக ஆகாஷம் பிரம்மேத்யுபாஸ்தே ஆகாஷவதோ வைசலோகான் பிரகாஷவதோ சம்பாதானே உருகாயவதோ சித்யதே யாவதாகாஷஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரः பவதி யக ஆகாஷம் பிரம்மேத்யுபாஸ்தே அஸ்தி பகவக ஆகாஷாத் பூயக இதி ஆகாஷாத்வாவ பூயக அஸ்தி இதி. உடனே இவன் சொல்றாரு தன்மே பகவான் பிரவீதி, எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க. செகண்ட் மந்திரம் எல்லாமே காமனா ஒரு வேர்டு மட்டும் மாறும். இப்ப என்ன சொல்றாரு? ஆகாஷம். நீங்க அப்படியே எழுதி ஆகாஷக பாவ தேஜக பூயக, எங்கும் வியாபித்திருக்கும் வியாபாசம். ஆகாசமானது தேஜஸை விட மேலானது. நமக்கு தெரியும் சிருஷ்டி கிரமத்துல முதல்ல தோன்றுனது ஆகாசம். அந்த ஆகாசம் தான் யாருக்கு இருப்பையே கொடுக்கறது. இப்ப சொல்லிட்டு இருக்கிற தேஜஸ் இருக்கணும்னா அந்த இடத்துல அதுக்கு ஸ்பேஸ் யாரு கொடுக்கறது? ஆகாசம். அதனால தேஜஸை விட மேலானது. ஏன் ஆகாசம்னா தேஜஸ் வருவதற்கு காரணமா இருக்கிறது ஆகாசம். அந்த தேஜஸ் இருக்கணும்னா அதற்குண்டான இடத்தை கொடுப்பது ஆகாசம். தோற்றுவித்ததும் ஆகாசம், தேஜஸை தோற்றுவித்ததும் ஆகாசம், இருக்கிறக்கு இடத்தை கொடுப்பதும் ஆகாசம். அதனால என்ன சொல்றாரு? கண்டிப்பா தேஜஸை விட ஆகாசம் மேலானது. ஆகாஷே வை, ஆகாசத்துடைய பெருமை என்ன சொல்றாரு? சூர்யா சந்திரமச வாயுபௌ வித்யுத் நக்ஷத்ராணி. அந்த ஆகாஷம் தேஜஸ் மட்டுமா இடத்தை கொடுக்குது? சூரியனுக்கு இடத்தை கொடுக்குது, சந்திரனுக்கு இடத்தை கொடுக்குது. சூரிய சந்திர மசா உபௌ வித்யுத். வித்யுத் எங்க ஏற்படணும்? ஆகாசத்துல. நட்சத்திரம்ல எங்க இருக்குது? ஆகாசத்துல. அப்ப தெரிஞ்சு போச்சா? எதை விட? தேஜஸை விட ஆகாசம் மேலானது. மின்னல் எங்கிரு? சூரியக சந்திரக, மின்னல் நட்சத்திரம் எல்லாவற்றுக்கும் அது பெருமைதான். ஆகாசத்துல பெருமை வருது நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆகாசனுடைய பெருமையை சொல்ற. அக்னி ஆகாஷேன ஆஹ்வயதி. ஆஹ்வயதி அப்படின்னாங்க the sound travels in sound air. ஆகாசம். ஆகாசம்னு ஒண்ணு இருந்தா தான் என்ன ஆக முடியும்? நீங்க பேசுற சப்தம் இன்னொருக்கு போய் கேட்க முடியும். நம்ம சொல்லுவோம் வேக்யூமா இருந்தா வாயு தான் முக்கியம், அதுதான் கண்டக்ட் பண்றேன்னு சொல்றோம். ஆனா அந்த வாயு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு எம்டி வேக்யூம்ல சவுண்ட் டிராவல் ஆகாது நம்ம படிப்போம். ஏன்னா அங்க வாயு இருந்தா தான் அந்த வாயு தான் கேரி பண்ணிட்டு போகுது நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸ்ல. அது இருந்தா, ஏன்னா எல்லாம் வேக்யூம் பண்ணிட்டோம்னா அதுல சவுண்ட் டிராவல் ஆகாது. ஒரு கிளாக் வாக்யூம், ஒரு பாட்டில்ல டிக் கடிகார டிக் டிக்னு அடிக்கிற சப்தம் அடிக்கிற கடிகாரத்தை ஒரு பாட்டிலுக்குள்ள வச்சு அந்த பாட்டிலுக்கு ஏர் எல்லாம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா அந்த டிக் டிக் சத்தம் வெளியில கேட்காது. அதே அதுக்குள்ள வாயு இருந்ததுன்னா டிக் டிக் சத்தம் நமக்கு வெளியில கேக்குது. அதை வச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? இதெல்லாம் ஓகே. என்னன்னு? அதாவது அந்த சவுண்ட் டிராவல் ஆகணும்னா, கடிகாரத்துல இருந்து அந்த சவுண்ட் நம்ம காதுக்கு வரணும்னா நடுவுல வாயு வேணுங்கிறது சயின்ஸ். இப்ப இறைவன் சொல்றாரு, ஏய் ஆகாசம் வேணும், அந்த வாயுக்கு என்ன வேணும்? ஆகாசம் வேணும்னு அடுத்த லெவலுக்கு டீச்சிங் பண்றாரு. பியோர் சயின்ஸ். என்ன சொல்றாரு பாருங்க. அக்னிஹி ஆகாஷேன ஆஹ்வயதி. அக்னினா
அதாவது நான் பேசி ஆகுயத்தினாங்க இன்னொருவர் நான் பேசி ஆகுயதுன்னு கேட்கறது. நான் பேசி இன்னொருத்தர் கேட்க, இந்த இடத்துல அக்னினா வாக்கு. வாக்கு அவசியம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் பேசி இப்ப நீங்க கேக்குறீங்கன்னா என்ன முக்கியம்? முதல்ல எது வேணும்? வெறும் காத்தும் ஆகாசம் இருந்தா கேட்டுமே நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? இங்கிருந்து வாக்கு. அக்னின்னு அந்த இடத்துல என்னது? வாக்கு. ஆகாஷேன அந்த வாக்கு எதுலதான் டிராவல் ஆகுது? ஆகாஷேன ஆகாசத்தினால் தான் வாக்கு டிராவல் ஆகி கேட்கப்படுகிறது. நான் பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்கணும்னா வாக்கு நான் பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்கணும்னா ஆகாஷேன நடுவுல ஆகாசத்தினாலதான் அது அவங்களுக்கு கேட்கிறது. அப்புறம் சொல்றாரு, திருப்பி உள்டா போடுறாரு, ஆகாஷேன சுனோதி மத்தவங்க கேட்கறது சுனோன்னா கேட்கறது. அந்த ஆகாசம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் மத்தவங்க பேசுறது உனக்கு கேக்குது. நடுவுல ஆகாசம் ஒண்ணு இல்லைன்னா கேட்காது. ஆனா நம்ம சயின்ஸ் எப்படி படிப்போம்? அந்த ஆகாசத்துக்கு இருக்கிற வாயுதான் காரணம் நாம படிக்கிறோம். அந்த ஏர் இருக்கிறதுனாலதான் சப்தம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது நாம படிக்கிறோம் சயின்ஸ்ல. ஆனா இது என்ன சொல்லுது? அடுத்த கான்செப்ட், அந்த வாயு சப்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த வாயுக்கு யாரு காரணமாக இருக்கணும்? இடத்தை கொடுத்துக்கிட்டு யாருக்கு வந்திருக்கணும்? ஆகாசம். திஸ் இஸ் அல்டிமேட் சயின்ஸ். நீ பேசுறது இன்னொருத்துக்கு கேட்கறதுனாலும் சுனோத்தினா நீ ஆக்குயத்தினா கேட்கறது, நான் பேசுறது இன்னொருத்தர் கேட்கறது ஆக்குயத்தி. சுனோத்தினா மத்தவங்க பேசுறத நீ கேட்கணும்னாலும் எதனால? ஆகாஷேன திருத்தியா விபக்தி ஆகாசத்தினால்தான் அது நடைபெறுகிறது. அடுத்து அது மட்டுமா? ஒருத்தர் பேசுறது நீ பேசுறது அவை பேசுறது மட்டும்தானா? ஆகாஷேன பிரதி சுனோத்தி மீண்டும், அதாவது அந்த ஆகாசம் இருக்கிறதுனாலதான் பிரதி சுனோத்தினா மீண்டும் மீண்டும் கேட்க முடிகிறது. தொடர்ந்து அர்த்தம். பிரதி மீன்ஸ் தொடர்ந்து நம்மளால என்ன பண்ண முடியுது? கேட்க முடிகிறது. மத்தவங்க பேசுறத தொடர்ந்து. இப்ப நான் இப்ப பேசுறேன் தொடர்ந்து இந்த இடத்துல பிரதி சுனோத்தின்னு என்ன தெரியுங்களா? இப்ப நான் வந்து 5:51 நான் பேசுறேன். உங்க காதுக்கு 5:52 வந்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? 5:51 நான் பேசிட்டேன். சப்போஸ் 5:51 வேண்டாம், 5:55 தான் உங்க காதுக்கு இப்ப ஏத்து மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு. நான் 5:51 ஒண்ணு பேசிட்டேன். அவர் காதுக்கு 5:55 விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது குடும்பம். காபி வேணும் 5:51 அவர் கேக்குறார். என் காதுல வந்து விழுந்ததே 5:55. அப்படியே நிப்போம். என்ன வரும் கோபம்? சொல்றேன், நீ அப்படியே நின்னுட்டு இருக்கியா? உலகமே என்ன ஒரு நிமிஷம் அதெல்லாம் பாருங்க. என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்கா உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறார். சொன்னோன்னு விழுகணும். அப்படி ஓடி போய் போட்டு வச்சு வச்சாலே குடும்பத்துக்குள்ள சண்டை. நீ வந்து ஒரு நிமிஷம் மெதுவா இருந்துச்சு போன, நீ நான் கேட்டா நான் சொல்ற வேலை நீ செய்ய மாட்டேங்கிற. இப்பெல்லாம் மெதுவா வயசாகி போச்சு, மெதுவாத்தான் எல்லாம் செய்ய முடியும். அது இதுலயே பிரச்சனை. இது சொன்னொன்ன கேட்டு போனாலே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் எங்க ஆள் வந்து ஒழுங்குதுன்னா அப்புறம் டைவர்ஸ் தான். நானே காப்பி போட்டுக்கிறேன், நீ கிளம்பிப்போ. அதனாலதான் இறைவன் நான் என்ன சொல்றேன்னாங்க, இறைவனோட படைப்பை பார்க்க நாம அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோங்க. சயின்டிஸ்ட்ங்கிறவங்க அதை கண்டுபிடிக்கிறோம். என்னது? சவுண்ட் டிராவல்ஸ் இன் ஏர், இட் வில் நாட் டிராவல் இன் வேக்யூம். கண்டுபிடிக்கிறோம். படைச்சவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு? நம்ம கண்டுபிடிக்கிறதே நம்ம, ஏன்னா இந்த கண்டுபிடிப்பை வந்து பாராட்டுறவங்க அந்த கண்டுபிடி சயின்டிஸ்ட பாராட்டுறாங்க. இவ கண்டுபிடிச்சாரு. அப்கோர்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதப்ப கண்டுபிடிச்சிருக்காருங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் அதுக்கு மேல ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க எல்லாம் கழட்டி விட்டுறாங்க. அதனாலதான் போய் உலகம் எங்கிருந்து தோண்டுச்சு? பிளாக் ஹோல். எங்க பிளாக் ஹோல்? பிளாக் ஹோல் ஜடம். அது எப்படிங்க உலகத்தை படிப்பிக்கும்? கடைசியில போய் நின்று அவங்களுக்கு அவ்வளவுதான் எட்டுது. எங்கிருந்து உலகம் வந்து கேட்டு பாருங்க, பிளாக் ஹோல். என்ன ஜடம்? ஒரு ஜடம் எப்படிங்க இவ்வளவு பெரிய கிரியேஷன்? இது ஏர் ஒரு பாரு, அங்க ஒரு நியதி. என்ன? ஏர் டிராவல், அதாவது சவுண்ட் டிராவல்ஸ்ங்கிறது ஒரு நியதி. ஏன் இங்கிருந்து நான் உற்பத்தியான சவுண்டு இங்கே ஏன் நிக்க கூடாது? ஏன் அது டிராவல் ஆகுது? டிராவல் ஆகணும்னாலதான் ஆகோயத்தி ஸ்ரீனோத்தி. நான் சொல்றது இன்னொருத்தர் கேக்குது, அவங்க சொல்றது எனக்கு கேக்குது. அது எப்படி? பிரதி ஸ்ரீனோத்தி. நான் சொன்னேன் புரியுதுங்களா? இப்ப பிரதி ஸ்ரீனோத்தி ஆப்போசிட். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மொல்ல அப்படியே நம்ம காதுக்கு வந்ததுன்னா அப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் அடுத்து சொல்லிப்பாரு. அப்ப அவர் காஃபி கேட்கும் போதுதான்
அதாவது இட்லி காஃபில காஃபி இட்லி கேட்கும்போது நம்ம என்ன கொண்டு கொடுப்போம்? காஃபி. அவர் இட்லி கேட்கும்போது மத்தியான சாப்பாடு. ஏன்னா எல்லாமே லேட்டா காதுக்கு வந்தா யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் பிரதிசுனோதி. அப் ஃபாஸ்ட். The sound moves very fast. சயின்ஸ் எப்படி எப்படி வேவ்ஸ் எப்படி மூவ் ஆகுது? சவுண்ட் வேவ்ஸ் எப்படி மூவ் ஆகுது? நம்ம அளவுக்குலாம் இல்ல. கட்ட கட்ட அதை விட ஃபாஸ்டா யார் மூவ் பண்றது? லைட். சொன்னாரே முதல்ல, அதை விட சவுண்டை விட ஃபாஸ்டா நீங்க லைட் போடுறீங்க. சுவிட்ச் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லைட் எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். லைட் அங்க டியூப் லைட்ல லைட் உருவாயிருங்க. அது இந்த ஹால பரப்பறக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எப்படி சவுண்டை விட ஸ்பீட் அது என்ன பண்ணுது? இந்த லைட்ல டியூப்ல லைட் வந்தோடனே ஒரு செகண்ட்ல என்ன பண்ணுது? அப்படியே டக்குனு ஹால் ஃபுல்லா வெளிச்சம் வருதா? இது நியதி. இது உருவாக்குறது யாரு? நீ கண்டுபிடிக்கிற. எலக்ட்ரிசிட்டி டங்ஸ்டன் ஒயர்ல அனுப்பிச்சோம்னா பிரகாசம் ஆகுது. அந்த மெட்டல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அந்த நியந்தாவை யோசனை பண்ணுங்க. திஸ் இஸ் நியதி கான்செப்ட். ஹூ இஸ் தட் நியந்தா? A jadam cannot be the niyanta. ஒரு ஜட வஸ்து எப்படிங்க இதுக்கெல்லாம் ஒரு லா அண்ட் ஆர்டர் உருவாக்கும்? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சோ ஆகாஷேன பிரதிசுனோதி. பேசணும்னு என் காதுல உழுகுது. ஆகாஷேன ரமத்தே. ஆகாசத்தினால்தான் சுகித்துக் கொண்டிருக்க. இப்ப புரியுதுங்களா ஏன் சுகித்துக் கொண்டிருக்கிறோம்? காஃபின்னு கேட்டோம்னா காது உழுது காஃபி கொண்டு கொடுத்து நம்ம எப்படி இருக்கிறோம்? ரமத்தே. ஆகாஷேன ரமத்தே. இது ஒண்ணு இல்லைங்க, சுகமாக நாம் இருக்கிறோம். ஆகாசம் இருக்கிறதுனாலதான் நாம் சுகமாக இருக்கிறோம். ஆகாஷேன ந ரமத்தே. ஏன் நம்ம செய்திக்கு காஃபி மட்டுமா வருது? சனினே பேயே பிசாசே எல்லாம் வருதா? அப்ப ந ரமத்தே. நல்ல விஷயங்கள் வரும்போது ரமத்தே. நம்மள திட்டும் போது இந்த ஆகாசம் தான் வளர்ந்து காதுக்குள்ள ந ரமத்தே. என்ன சயின்ஸ்? ரமத்தே. நீ அந்த ஆகாசம் தான் ஒருத்தர் நம்மளை புகழும் போது உள்ள நீ ரமத்தே. ஆஹா இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது ரமத்தே. சனினே பேய பிசாசே சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சாங்க என்ன பண்ற? அது யாருதான் உனக்கு கொடுக்குறா? அதே ஆகாசம் தான் காது கொடுக்குது. அப்ப நீ ரமத்தேவா? நோ, நேரமத்தே. துக்கத்தை கொடுப்பதும் ஆகாசம், சுகத்தை கொடுப்பதும் ஆகாசம். பிகாஸ் தி கண்டக்டர் ஆஃப் சவுண்ட். Because it is a conductor of sound. அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்றாரு. ஆகாஷே ஜாயத்தே ஆகாஷாத் அபிஜாயத்தே. ஆகாசம் இருக்கிறதுனாலதான் எல்லாம் பிறக்குது இல்லைங்களா? ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி நாம பிறப்போம்? எத்தனை கிலோல பிறக்கிறோம்? 3 கிலோல பிறக்கிறோம். இப்ப 60-70 கிலோ உட்கார்ந்துருக்கோம். யார் அதுக்கு இடம் கொடுக்கறது? 70 கிலோவுக்கு ஆகாசம் தான் உனக்கு இடம் கொடுத்திருக்குது. நீ எவ்வளவு சைஸ் ஆனாலும் 150 கிலோ ஆனாலும் உனக்கு யார் அங்க இடத்தை கொடுக்கறது? ஆகாசம். அதனாலதான் நீ பிறந்திருக்க. உனக்கு நீ பிறப்பதற்கு முன்பு உன்னுடைய உடல் ஆக்குப்பை பண்ற இடத்தை யாரு ஆல்ரெடி இருக்குதுங்க, இறைவன் படைச்சு வச்சிட்டாரு. ஆகாஷ் இருக்கிறதுனாலதான் நீ அதுக்குள்ள ஒரு இடத்த நீ பிடிக்க முடியும். சோ ஆகாஷே ஜாயத்தே. எல்லா நீ மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களும் பிறப்பதற்கு எது வேணும்? முதல்ல குழந்தை வயிற்றுல வெளியில் வர்றதுன்னா வெளியில என்னங்க இருக்கணும்? ரெடியா ஆகாஷம் இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தை வெளியில அந்த ஆகாசத்துல இருக்க முடியும். யோசனை பாருங்க எவ்வளவு சூக்ஷமான பாயிண்ட். வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும் அம்மா இடம் கொடுக்குறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆகாசம் தான் யாருக்கு அதுக்கு இடம் கொடுக்கறது? சோ அடுத்தது ஆகாஷாத் அபிஜாயத்தே. அபிஜாயத்துனா ஃபர்ஸ்ட் 3 கிலோல பிறக்குது, அப்புறம் அபிஜாயத்தே 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ 70 கிலோ ஆக ஆக அபிஜாயத்தை அதுக்கு பேர். அல்லது நீங்க எல்லாமே மாற்றங்கள் எடுத்துக்கலாம். அஸ்தி வர்த்தத்தை அந்த மாதிரி காரங்கள் எடுத்துக்கலாம். இல்ல நல்ல ஒரு 100 கிலோவுக்கு இத்தச்சோட ஆனாலும் ஆகாஷம் 100 கிலோ ஆயிட்டியே, நான் என்ன நேரம் உனக்கு இடம் கொடுக்குறது? கொஞ்சம் வெயிட் குறைய அப்படி சொல்லுதே என்ன? நோ, நீ 100 கிலோ ஆனால் 150 கிலோ உனக்கு யார் கொடுத்துட்டு இருக்கா? ஆகாசம் இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணு? ஆகாசத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணிரு. அதனால ஏன்னா நம்ம ஆகாஷங்கிறங்க இவ்வளவு திங்க் பண்ணிருக்கவே மாட்டோம். ஏன்னா அப்படி ஒரு கான்செப்டே புரியாதனால ஸ்பேஸ்னா உடனே அண்ணாந்து ஸ்கை பார்க்க வேண்டியது. அப்படித்தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆகாசம் எங்க அண்ணாந்து பார்த்தோம்? ப்ளூ கலர் ஸ்கையா ஜி அட மண்டு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு என்ன வேணும்? ஒரு ஆகாசம், வெற்றிடம். ஆகாசம் மீன்ஸ் வெற்றிடம். அத கரெக்டான ஒரு தமிழ்ல. அப்போ கண்டிப்பா இவ்வளவு விஷயம் அது இருக்கிறதுனால என்ன பண்ணிரு? ஆகாசத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணிடு. ஆனதா விட்டுதுற சக யக ஆகாஷாத் உபாஸ்வேதி. ஆகாசத்தை உபாசனை பண்ணிரு.
இப்ப நீ வர வேர்டுல அதேதான். சகயக ஆகாஷாத் பிரம்மேத்யுபாசிய, எவன் ஆகாசத்தை பிரம்மம் என்று உபாசனை செய்கிறானோ, ஆகாஷவதக பிரகாஷவதக, இதெல்லாம் ட்ரிபிள் பி பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆகாஷவதக, அடுத்தது பிரகாஷவதக. அதாவது அதாவது ஆகாஷவதகனாங்க அவ இறந்ததுக்கு அப்புறம் போற லோகம் எப்படி இருக்குமா, 5 பெட்ரூம் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, 8 6 அப்படி இடம் இல்ல, விஸ்தீரமான இடத்துக்கு நீ போவ. விஸ்தீரமான ஆகாஷவதகனா விஸ்தீரமான லோகத்துக்கு போவ. 5 8 10 ரூம்ல போய் மாட்ட மாட்டேன். விஸ்தீரமான லோகத்துக்கு போவ. ஆகாஷவதக பிரகாஷவதக. அது 11 ரூம போட்டு இருட்டா இருந்து என்ன பண்றது, அங்க எப்படி இருக்கும், பிரகாசமும் இருக்கும். வீடு பெருசு, நம்ம உட்கார்ந்துக்கிற ஹால் பெருசு, அது எப்படி இருக்கணும், அது பாரு உடனே பிரகாஷவதக. அப்படிப்பட்ட லோகத்துக்கு நீ போவ. விஸ்தீரமான நீ 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 உனக்கு தேவையான விஸ்தீரமான இடத்துக்கு போவ. பிரகாஷவதக, அது எப்படி இருக்கு அந்த லோகம், பிரகாசத்துடன் கூடியதாக பெரிதாக. அப்படியே வீடு எப்படி இருக்கும், 1/4 ஏக்கரா கட்டி பெருசு பெருசா இருக்கும். இமேஜின், விஸ்தீரமான வாழுகிற இடம் விஸ்தீரமா இருக்குன்னு அதான் இருக்கும். அடுத்தது அசம்பா, அதாவது அசம்பாதானு, இட்ஸ் அட்ஜெக்டிவ் டு லோகம். அதை நீ அடைவாய்ன்னு அர்த்தம். அதோட உனக்கு சம்பந்தம், அதுல போய் நீ சேருவீன்னு. ஆகாஷம் வித் சரி ஆகாஷவதக வை சக லோகான்னு பிரகாஷவதக. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, உருகாயவதக. அந்த ஆகாசம் அவ்வளோ பெரிய வீடு, அத்தனை மக்கள் இருந்தாலும் அங்க என்ன இருக்கணும், சம்மணனம் இருக்கிற லோகத்துக்கு போவ. பாயிண்ட். அதாவது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தாங்குகிற உலகம், அதுதான் உருகாயவதக. விஸ்தீரமா, உருனா விஸ்தீரம், இதுதான் கரெக்ட். சாரி, விஸ்தீரம்னா உருகாயவதகனா விஸ்தீரமான. இது 2 அர்த்தத்துல எடுத்துக்க சொல்றாரு. உருகாயத விஸ்தீரணமானா அகண்ட மனம் கொண்ட மக்கள், அது ஒண்ணு. இருக்கிற இடம் பெருசு, 2 வேணும். வீட்டுல வாழ்ற ஒரு 10 பேர் 5 பேர் வாழ்ற அப்படின்னா, 2 பேர் வாழ்ந்தாலும் 4 பேர் வாழ்ந்தாலும் வீடு பெருசா இருக்கும், மனம் எப்படி இருக்கும், உருகி. யூ கேன் என்ஜாய் த ஹவுஸ். பரந்த மனம் கொண்ட அப்படின்னு விட்டு கொடுக்கிற, ஷேர் பண்ற மக்கள் நிறைந்த பெரிதான வீடு அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் லோகத்தை சொல்றாரு. நான் வீட்டை வச்சு இந்த லோகத்தை புரிய வைக்கிறேன். எப்படிப்பட்ட லோகத்துக்கு போவ, அது சைஸ் ஊருன்னா பெருசுங்க, அதுவும் விஸ்தீரமா இருக்கும், மனமும் எப்படி இருக்கும், அத காயவதக. ஊருங்கிறதுங்க விஸ்தீரம், காயவதகனா மனம் விசாலமான, மனதுடன் கூடிய மக்கள் வாழுகிற அந்த லோகத்துக்கு நீ போவ. இது சகாம பலம். அபி சித்தியத்தி, அதை நீ அடைகிறாய். அப்படிப்பட்ட லோகத்தை, இடமும் பெருசு, அங்க வாழ்றவங்க மனசும் பெருசு, அப்படிப்பட்ட லோகத்தை நீ அபிஜா சித்தியதே யாவத்து ஆகாஷஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரக பவதி. இது அதேதான். ஆகாசம் எங்கு வரை செல்லுமோ அதுவரை உன்னுடைய காமச்சாரக ஆசை நிறைவேறும். எதுவரைக்கும் ஆகாசம் வியாபகம் பண்ணிருக்கோ அது வரைக்கும் நீ சுகத்தை அடைவாய், விரும்பியதை அடைவாய். யக யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும், திருப்பி சொல்றாரு, யக ஆகாசம் பிரம்மேத் உபாசனை, எவன் ஆகாசத்தை பிரம்மம் என்று உபாசனை செய்கிறானோ அவனுக்கு இப்படி ஒரு லோகம் இறந்ததற்கு பிறகு கிடைக்கும். உலகத்தில் வாழும் பொழுது எது வரைக்கும் ஆகாசம் வியாபித்திருக்கிறதோ அது வரைக்கும் அவன் விரும்பியது அவனுக்கு கிடைக்கும். இருக்கும்போது இறந்ததற்கு பிறகு அவன் எந்த லோகத்துக்கு போவான். பிரகாசம் பிளஸ் ஊரு ரெண்டையும் பார்த்துக்கணும். பெருசு பிளஸ் பிரகாசம். பிரகாசங்கிறது இடமும் பெருசு, அங்க இருக்கிறவனுடைய மனதும் பெரிதாக நாம் புரிந்து, அப்பதான் யூ கேன் ஹேவ் அ ஹாப்பி லைஃப்ங்கிறதுக்காக சொல்றேன். வெறும் வீடு மட்டும் பெருசா கட்டியிருந்து மனமெல்லாம் இத்தனு குறி சுயநலமா இருந்ததுன்னா நோபடி கேன் ஹேவ் ஹாப்பி. அந்த வீடு சந்தோஷத்தை கொடுக்காது. வீடு சின்னதா இருந்தாலும் மனம் பெருசா இருக்கும்போது யூ கேன் என்ஜாய் தட் ஹவுஸ். அது வேற லாஜிக்.
அஸ்மி பகவக ஆகாஷாத் பூயக. அஸ்தி பகவக ஆகாஷாத் பூயக. கொஸ்டின் மார்க் யாரு கேப்பா? நாரதர். அஸ்தி பகவக ஆகாஷாத், ஆகாசத்தை விட மேலானது ஏதாவது இருக்குதா? இதி நாரதர் கேட்கிறாரு. ஆகாஷ் வாவ பூயக அஸ்தி. நாரதர் சரத்குமார் சொல்றாரு, ஆகாஷாத் வாவ பூயக, ஆகாசத்தை விட மேலானது இருக்கிறது. யார் சொல்றா? குரு. உடனே ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாரு? தன்மே பகவான் பிரவீத் விதி, என அதுக்கு உபதேசம் செய்யுங்கள். ஏன் டக்குன்னு ஆகாஷம் இடத்துல இருந்து மனதுக்கு வந்தாங்க? அது விஸ்தீரன்னு எப்படி அந்த காயத்தை எப்படி அந்த மனம், ஏன்னா ஆகாஷாத்து மனதினுடைய ஆகாசம் என்பது இருப்பிடம், அத தமிழ்ல இருக்கும். ஆகாசத்துலதான் ஒரு சின்ன கான்செப்ட், ஆகாசத்துலதான் உங்க மனம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மனதுக்கு யார் இருப்பிடம் கொடுக்கிறது? அதி சூக்ஷ்மம், பட் இட் இஸ் வெரி சூக்ஷ்மம். நல்லா டக்குன்னு புரிஞ்சுக்கலாம், நல்லா அலர்ட்டா இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். இப்போ ஆகாசம்தான் என்னுடைய மனதுக்கு என்ன பண்ணுது? இருப்பிடத்தை கொடுக்கிறது. என் மனம், நான் ஒரு தாட் வருது அப்படின்னா மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், அது வரணும்னாலும் என்ன இருக்கணுங்க? ஆகாஷம் இருக்கணும். ஆகாஷம் இருக்கிறனாலதான் அந்த தாட்டுக்கு ஒரு இருப்பிடம். நான் நினைக்கிறேன், அப்படியே நினைக்கிறான், அந்த தாட் வரணும். மனமே எங்க இருக்கணும்? மனதுக்கு ஒரு இருப்பிடம் போது மனம் என்னங்க? தாட். சொல்லிச்சு பாருங்க. அந்த எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த மனமே எங்க, யார் இடம் எங்க உட்கார்ந்துருக்குது? ஆகாசத்தில் இருப்பிடம் கொடுத்திருக்கு. ஆனா எதுக்கு நான் இதை திங்க் பண்ண சொல்றேன் அப்படின்னா, அகம் சைத்தன்யக ஆத்மஸ்வரூபக ஞான சொரூபக, அதுக்கு இடம் வேணுமா என்ன? அது எந்த ஒரு இடத்தையும் ஆக்குப்பை பண்ணாதது. இதுதான் மனதிலிருந்து நம்மளை பிரிச்சு காமிக்கும். மனதில் வருகிற ஒரு எண்ணத்துக்கு என்ன வேணும்? ஆகாசம் வேணும். ஆனா எனக்கு, என்னுடைய இருப்புக்கு, என்னுடைய மனதில் தோன்றுகிற எண்ணத்திற்கு ஆகாசம் வேண்டும். ஆனால் என்னுடைய சைத்தன்ய சொரூபத்திற்கு there is no need for ஆகாசம். ஏங்க? ஆகாசமே என்னிடமிருந்து தோன்றுகிறது. நான் காரணம் ஃபார் தட் ஆகாசம். அந்த ஆகாசத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்? காரணம். புரியுது இல்லைங்களா? அந்த ஆகாசம் உருவாகிறதுக்கு யார் வேணும்? நான் வேணும். சைத்தன்யம் இஸ் த காரணம் ஃபார் தட் ஆகாஷ். ஒரு எண்ணம் உருவாகிற அளவுக்கான ஆகாசத்தை கூட நான் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஃபர்ஸ்ட் அன்டச் அசங்க. அந்த எண்ணம் உருவாகிற கூட என்ன தேவைப்படுது? ஒரு ஆகாசம் தேவைப்படுது. பட் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் ஆகாஷம். ஏன்? நான் தான் அதுக்கு என்ன பண்றேன்? இருப்பை கொடுத்து அந்த ஆகாசத்துக்கே நான் என்ன பண்றேன்? அதனாலதான் அடுத்த பாயிண்ட், பஞ்சபூதங்களை கடந்த தத்துவம் என்னது வருது அடுத்தது? ஸ்மிருதிம்பர். பஞ்சபூதங்களையும் மேலானது என்னன்று வரு? ஸ்மிருதி. ஏன்னா அந்த ஸ்மிருதினா எதுதான்? மெமரி, ஞாபகம். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எக்ஸலண்டான டீச்சிங். அடுத்த கிளாஸ்ல அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.